வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. இது அண்டர்ரேட்டட் புக் சீரிஸ் பகுதி 4. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற முக்கியமான பகுதிகளை எடுத்து அதை 8 கேட்டகரியா பிரிச்சு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு சில நல்ல புத்தகங்களை எஸ்பெஷலி அண்டர்ரேட்டட் புக்ஸை செலக்ட் பண்ணி அதோட எல்லா சம்மரியும் ஒரு வீடியோல பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஹெல்த், வெல்த் அண்ட் ரிலேஷன்ஷிப் இந்த 3 விஷயத்தை பார்த்துருக்கோம். இன்னைக்கு கம்யூனிகேஷனை பார்க்க போறோம். வாட் எவ்ரி பாடி இஸ் சேயிங். பாடி லாங்குவேஜ், உடல் மொழிகளை குறித்து பேசக்கூடிய நல்ல புத்தகம் இது. நாம் ஒரு கான்வர்சேஷன்ல ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு நபர் முழுமையா என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும்னா அவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்டா மட்டும் போதாது, அவரோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் சேர்த்து வச்சு பார்த்தாதான் உண்மையாவே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிய வரும். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள், அதில் 60% கருத்துக்கள் உங்கள் வாயிலிருந்து வருவதே இல்லை. நாம என்ன பேச ஆரம்பிக்கிறோமோ, அது நாம இருந்தாலும் சரி மற்றவங்களா இருந்தாலும் சரி, அந்த முழுமையான கருத்தை நிறைய பேர் ஒரு கான்வர்சேஷன்ல வெளிப்படுத்துறதே இல்லையா. அதுல கிட்டத்தட்ட 40% கருத்துக்களை நம்ம உள்ளுக்குள்ள வச்சுட்டு தான் 60% கருத்துக்களை நாம வெளியே பேசுறோம். ஆனா நம்முடைய பாடி லாங்குவேஜ், உடல் மொழி அப்படிங்கறதன் மூலமாக நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கறத நாம வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். ஈவன் தோ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கறத மாத்தி சொன்னா கூட, இல்ல ஒரு பொய்யான விஷயத்த சொன்னா கூட, நான் ஒரு பொய்யான விஷயத்த இதுதான் உண்மை அப்படின்னு நான் என்னுடைய வார்த்தைகள் மூலமாக சொல்லலாம். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே என்னுடைய உடல் மொழி இது உண்மை இல்ல பொய் அப்படிங்கிற மெசேஜை வெளிப்படுத்தும். இந்த புத்தகத்துல ஒரு முக்கியமான ஒரு கருத்தா என்ன சொல்றாங்க அப்படின்னா, வார்த்தைகளை விட அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத விட உடல் மொழியை நம்புறது மிகுந்த நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறாங்க. இந்த உடல் மொழி எப்படி ஏற்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்முடைய லிம்பிக் பிரெயின் அப்படின்னு சொல்லப்படுற மூளையினுடைய ஒரு பகுதியிலிருந்து வருது. நமக்கு 3 விதமான மூளைகள் இருப்பதாக சொல்றாங்க. அதுல ஒரு வகையான மூளை தான் நமக்கு சிந்திக்கிற ஆற்றலை கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இன்னொரு வகையான மூளை மிருகங்களுடைய மூளை மாதிரியே செயல்பாடு கொண்ட ஒரு மூளை அப்படின்னு சொல்றாங்க. அதைத்தான் லிம்பிக் பிரெயின் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு ஆதிகால மனிதன் காடுகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவனுக்கு இந்த மூளை பகுதி ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற நாம பெரும்பாலும் நம்முடைய சிந்திக்கும் மூளையை அதிகமா வேலைக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருக்கிறோம். இருந்தாலும் மற்ற 2 மூளைகளும் வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த லிம்பிக் பிரெயின் அதோட கதைக்கு வருவோம். பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காடுகள்ல வாழ்ந்துகிட்டு இருந்தப்போ நாம ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறதுக்கு உதவி செஞ்சதுதான் இந்த மூளை. இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இயல்பாவே நம்மளுடைய மூளை இந்த நிலையை இயக்கிவிடும் அல்லது முடுக்கிவிடும் சொல்லலாம். ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நம்ம தப்பிச்சு போகணும் இல்ல எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா ரியாக்டிவா நம்மளுடைய மூளை செயல்படும். அதுதான் ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ். இதே மாதிரி இன்னொரு ரெஸ்பான்ஸ் இருக்கு, அதுதான் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரெஸ்பான்ஸ். ஒரு சில உயிரினங்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தன்னுடைய எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்காம அப்படியே அசையாம இருக்கும். அதுதான் ஃப்ரீஸ் அப்படிங்கிற ரியாக்ஷன். சோ நம்ம ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு போறதுக்கு முன்னாடி ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு நிலையை நம்முடைய மூளை முடுக்கிவிடும். அதுக்கப்புறம் ஃபிளைட், அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கான எண்ணத்தை நமக்குள்ள உருவாக்கி வேகமா ரியாக்ட் பண்ண வைக்கும். அதுவும் முடியலையா, கடைசியா தான் ஃபைட் அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது எதிர்த்து போராடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரெஸ்பான்ஸை நம்முடைய பிரெயின் ஆக்டிவேட் பண்ணும். இந்த ஃப்ரீஸ் அப்படிங்கிற சிச்சுவேஷனை நீங்க நிறைய இடத்துல பார்த்திருக்கலாம். யாராவது ஒருத்தங்க தவறு செய்யறாங்க, டக்குனு நாம அவங்கள பார்த்துட்டோம், உடனே என்ன ஆவாங்க, அப்படியே உறைஞ்சு போயிடுவாங்க, எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க. அதுதான் ஃப்ரீஸ் அப்படிங்கிற ரியாக்ஷன். இந்த மாதிரி நம்முடைய மூளை பல விதத்திலையும் நம்முடைய உடல் மொழியின் மூலமா பலவிதமான விஷயங்களை வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கு. இந்த உடல் மொழியை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? மனிதர்களை ஒரு புத்தகம் போன்று நீங்கள் படிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நிலை விழிப்புணர்வு இருக்க வேண்டும். சிச்சுவேஷனல் அவேர்னஸ் இது இருந்தா தான் பாடி லாங்குவேஜஸை நீங்க ரீட் பண்ண முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஒரு நபரோடு ஒரு கான்வர்சேஷன்ல ஈடுபட போறீங்க அப்படின்னா நீங்க எங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த சரௌண்டிங்க குறித்த அவேர்னஸ், விழிப்புணர்வு உங்களுக்கு இருக்கணும். அங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு, சுத்தி என்ன போய்கிட்டு இருக்கு, அதே மாதிரி பிரசன்ட்ல இருக்கணும். நீங்க உங்களுடைய எண்ணங்கள்ல மூழ்கி போயிடக்கூடாது, சிந்தனைகள்ல மூழ்கி போயிடக்கூடாது. அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத கண்ணால பார்த்து நீங்க என்ன பாக்குறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸை உங்க மைண்டுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கணும், பிரசன்ட்ல இருக்கணும்.
நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களை கவனிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல எல்லாத்தையும் முறைச்சு நான் எல்லாத்தையும் கவனிக்கிறேன் அப்படிங்கறத மத்தவங்க கவனிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு சுத்தி நடக்கிற விஷயங்களை கவனிக்க கூடாது. இது எல்லாமே இயல்பா கேஷுவலா பண்ணணும். இயல்பா பண்ணும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் டீடைல்டாவும் பண்ணணும். அதே மாதிரி ஒருத்தங்க நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய உடல் மொழியை கவனிக்கணும். ஐ கான்டாக்ட மெயின்டைன் பண்ணணும். அவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படிங்கறத கவனிக்கணும். அவங்களுடைய பாடி லாங்குவேஜை அப்சர்வ் பண்ணி ஓகே இவங்க இந்த பாடி லாங்குவேஜில் வச்சிருக்காங்க, இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, இப்படி பேசுறாங்க, இப்படி செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன்ஸை அனுப்பிக்கிட்டே இருக்கணும். இந்த விஷயத்தை தொடர்ச்சியா நீங்க பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் சிச்சுவேஷனல் அவேர்னஸ் அப்படிங்கிறது உங்களுக்குள்ள வளரும். இந்த கருத்துக்களை புத்தகத்தில் படிக்கிறதுனாலயோ இல்ல வீடியோவில் கேட்கறதுனாலயோ இந்த மாதிரியான விஷயம் நமக்குள்ள டெவலப் ஆகாது. அடுத்த முறை நீங்க யாரையாவது உங்களுடைய நண்பர்கள் கூட நீங்க பேச போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இந்த சிச்சுவேஷனல் அவேர்னஸை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. உங்களை சுத்தியும் என்னென்னலாம் இருக்கு, யாரெல்லாம் இருக்காங்க, என்னென்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட் எப்படி பேசுறாங்க, அவங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கு, இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க கவனிக்கணும். இதை கவனிக்கிற தன்மை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இப்போ ஒருத்தங்களோட உடல் மொழி என்னென்ன மாதிரியான அர்த்தங்களை வெளிப்படுத்துது அப்படின்னு பார்க்கலாம். ஒருத்தங்க உண்மை சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா? ஒருத்தங்களோட ஃபேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட கண்ணை பார்த்து அவங்க உண்மை சொல்றாங்களா இல்ல பொய் சொல்றாங்களா அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். அவங்களோட ரெண்டு கண்களுமே அவங்களோட வலது பக்கம் பார்த்து ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படின்னா, இல்ல அவங்க ஏதாவது ஒண்ணு யோசிக்கும் போது பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஐ கான்டாக்ட் உங்களை விட்டு அவங்களோட வலது பக்கம் போகுது அப்படின்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். அதாவது புதுசா உருவாக்கி சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். இதுவே அவங்களோட ஐ கான்டாக்ட் அவங்களோட இடது பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்க ஞாபகப்படுத்தி சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். ஒருத்தங்க உண்மையை சொல்லும் போது உண்மையாவே ஒரு விஷயம் நடந்திருந்துச்சுன்னா அதை ஞாபகப்படுத்தி சொல்றாங்கன்னா அவங்க உண்மை சொல்றாங்கன்னு அர்த்தம். கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சொல்றாங்க, உருவாக்கி சொல்றாங்கன்னா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். இதை இன்னும் பிரிச்சு சொல்லணும் அப்படின்னா ஒருத்தங்க பேசும்போது பேசுறதுக்கு முன்னாடி அவங்களோட கண்கள் இடது பக்கம் மேல பார்த்த மாதிரி போகுது அப்படின்னா அவங்க பார்த்த ஏதோ ஒரு உருவத்தை, ஒரு இமேஜை ஞாபகப்படுத்தி சொல்றாங்கன்னு அர்த்தம். அதே ரைட் சைடில் மேலே பார்த்த மாதிரி போச்சு அப்படின்னா அவங்க ஒரு இமேஜை கற்பனையில உருவாக்கி அதிலிருந்து ஐடியாவை எடுத்து சொல்றாங்கன்னு அர்த்தம். இப்போ அதே கண்கள் ஸ்ட்ரெயிட்டா ரெண்டு கண்களும் இடது பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கேட்ட ஏதோ ஒரு சவுண்டை ஞாபகப்படுத்துறாங்கன்னு அர்த்தம். அதே ரைட் சைடில் போச்சு அப்படின்னா அவங்க கேட்காத ஒரு சத்தத்தை பத்தி யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம். இப்போ ரெண்டு கண்களுமே இடது பக்கம் கீழே பார்த்த மாதிரி போகுது அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு இன்டர்னல் டயலாக் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது அவங்களோடவே அவங்க மனசுக்குள்ள ஏதோ இப்போ பேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுவே கீழே பார்த்த மாதிரி ரைட் சைட்ல அவங்களுடைய கண்ணு போகுது அப்படின்னா அவங்க ஏதோ ஃபீல் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். பட் ஒரு பாடி லாங்குவேஜை வச்சு ஒருத்தங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு பாடி லாங்குவேஜ், ஒரு மூமெண்ட்டை மட்டுமே வச்சு இவங்க உண்மை சொல்றாங்க பொய் சொல்றாங்க அப்படின்னு எடுத்துக்க கூடாது. 2-3 உடல் மொழிகளை வச்சு கன்ஃபார்ம் பண்ணி தான் ஒருத்தங்களை இவங்க உண்மை சொல்றாங்க இல்ல பொய் சொல்றாங்க இல்ல இவங்க எப்படி ஃபீல் பண்றாங்கன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படி பண்ணனா மட்டும்தான் அது சரியா இருக்கும். இப்போ சில பாடி லாங்குவேஜஸ் பார்க்கலாம். முதலாவது டில்டட் ஹெட். யாராவது நீங்க பேசும்போது கவனிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கவனிக்கும் போது அவங்களுடைய தலையை ஒரு பக்கம் சைடா சாய்ச்ச மாதிரி உங்களை கவனிப்பாங்க. அப்படி கவனிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் பாசிட்டிவான ஃபீல் வரும். இது எது வெளிப்படுத்துது அப்படின்னா யார் இந்த மாதிரி ஒருத்தங்க பேசுறத கேட்கும் போது தலையை சாய்ச்சி வச்சு கேட்கிறாங்களோ அவங்க இவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற அடையாளத்தை வெளிப்படுத்துறாங்க. இதை நீங்களும் பயன்படுத்தலாம். யாராவது ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னா அவங்க பேசும்போது உங்களுடைய தலைய சைட்ல நீங்க சாய்ச்சு அவங்க சொல்றத உண்மையாவே ஆர்வமா கேட்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட நீங்க இதை பண்ணுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபர் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகி நல்லா பேச ஆரம்பிச்சிடுவாரு. அடுத்தது ஷோயிங் ஹேண்ட்ஸ். யாராவது உங்ககிட்ட பேசும்போது அவங்களுடைய மணிக்கட்டு, அவங்களுடைய உள்ளங்கைகள்
விஷயங்கள் உங்களுக்கு தெரியற மாதிரி ரெண்டு கைகளையும் காமிக்கிறாங்க, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் பேசும்போது இப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பாசிட்டிவான சைன். அதாவது அவங்க நல்ல விதமான ஒரு கான்வர்சேஷனை மேற்கொள்றதுக்காக தான் இங்க இருக்காங்க, இல்ல அவங்க கொஞ்சம் நேர்மையா இருக்காங்க, நேர்மையா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம். மணி ஹெய்ஸ்ட் சீரீஸ் உங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த சீரீஸை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சீரீஸை நாங்க எப்படியெல்லாம் எடுத்தோம், அதுக்கு பின்னாடி என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரூவே வந்து வெளிவிட்டு இருந்தாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில ப்ரொஃபசர் அப்படிங்கிற முக்கியமான கதாபாத்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பாடி லாங்குவேஜ் முதற்கொண்டு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். அந்த ப்ரொஃபசர் வந்து பேசும்போது அவரோட ஃபிஸ்ட்டை வந்து மடிச்சு வச்சுட்டு சில நேரத்தில் அந்த கட்டை விரல கூட அவருடைய கைக்குள்ள மடிச்சு வச்சுட்டு பாடி லாங்குவேஜ்ல பேசுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுக்கான அர்த்தம் என்னன்னா அவர் எதையோ ஒரு விஷயத்தை மறைச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கறத பாடி லாங்குவேஜ் மூலமா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காகத்தான் அந்த மாதிரி ப்ரொஃபஸரோட பாடி லாங்குவேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அல்லது கேரக்டரை வந்து ஸ்கெட்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி உள்ளங்கைகளை காமிக்கிறது ஒரு பாசிட்டிவான சைனோ அதே மாதிரி உள்ளங்கைகளை காமிக்காம மறைக்கிற மாதிரி அவங்களுடைய கைகள் இருக்குன்னா எதையோ ஒன்ன மறைக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாடி டைரக்ஷன். நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க முன்னாடி இருக்கக்கூடிய நபர் உங்களை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய உடல், அதாவது அவருடைய பார்வை மட்டும் கிடையாது, அவரோட கம்ப்ளீட் பாடியுமே உங்களை நோக்கி இருக்கு. அதாவது அவங்க நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க உங்களை பார்த்த மாதிரி நிப்பாங்க. இப்படி பண்றாங்கன்னா உண்மையாவே அவங்க உங்களை கவனிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சில பிரசன்டேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா அங்க பேசக்கூடிய நபர் வந்து சென்டர்ல நின்னு பேசுவாரு. ஆனா அங்க போட்டிருக்கிற சேர்ஸ் வந்து ரொம்ப லைனா போட்டிருக்கும், நீளமா போட்டிருப்பாங்க. அதுல ஒரு கார்னர்ல இருக்கக்கூடிய சேர்ல உட்கார்ந்து இருக்கிற நபர் உண்மையாவே இந்த பிரசன்டேஷன்ல அவர் என்ன பேசுறாரோ அதை உண்மையாவே கவனிச்சு கேட்கிறாரு அப்படின்னா கழுத்தை மட்டும் திருப்பி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாரு. அவரோட உடம்பையும் அந்த ஸ்பீக்கர் எந்த இடத்துல நின்று பேசுறாரோ அந்த இடத்துக்கு திருப்பி வச்சு ஒரு அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு திருப்பி வச்சு கவனிப்பாரு. இதுதான் உண்மையாவே ஒருத்தங்க கவனிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளம். இதுவே கழுத்து மட்டும் பேசுறவங்களை பார்த்துக்கிட்டு இருக்கு ஆனா உடம்பு வேற பக்கம் திரும்பி இருக்கு அப்படின்னா அவங்க கவனிக்கிற மாதிரி நடிக்கிறாங்கன்னு அர்த்தம். அடுத்தது ரப்பிங் ஹேண்ட்ஸ். வேகமா கைகளை வந்து தேய்க்கிறாங்க, ரப் பண்றாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல அடையாளம். உதாரணத்துக்கு ஒரு கடையில ஒரு பொருளை ஒரு நபர் வாங்க போறாரு. அந்த கஸ்டமர் அந்த பொருளோட விலையை கேட்ட உடனேயே ஓகே வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வராருன்னா வேகமா கைகளை உரசுவாரு. அப்படின்னா அதை வாங்குறதுக்கு அவர் உடன்பட்டுட்டாரு அப்படின்னு அர்த்தம். இல்ல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ரொம்ப ஆர்வமா இருக்கும்போது இந்த மாதிரி கைகளை ரப் பண்ணி அந்த ஆர்வத்தை வெளிப்படுத்துவாங்க. அடுத்தது லீனிங் ஃபார்வர்ட். ரெண்டு பேர் ஒரு டீ கடையிலயோ ஒரு பேக்கரியிலயோ உட்காந்து பேசுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்க முன்னாடி டேபிள் இருக்கும். ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த திசையை நோக்கி முன்னாடி சாஞ்சு டேபிள்ல கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து கவனிக்கிறாரு அப்படின்னா உண்மையாகவே ஆர்வமா முன்னாடி இருக்கக்கூடிய நபர் என்ன பேசுறாரு அப்படிங்கறத இவர் கேட்கிறாரு, இன்ட்ரெஸ்டடா இருக்காருன்னு அர்த்தம். அடுத்தது மிரரிங். ஆப்போசிட்ல இருக்கிற நபர் என்ன பண்றாரோ அதே மாதிரியான பாடி லாங்குவேஜை வெளிப்படுத்துறதுக்கு பெயர் தான் மிரரிங். உதாரணத்துக்கு ஒரு 4 பேர் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு நபர் ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இதுதாங்க விஷயம் சரியா அப்படின்னு சொல்லும் போது தலையசைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த கூட்டத்தில் இருந்த 2 பேர் அவர் தலையசைக்கும் போது இயல்பா உடனே ஸ்பான்டேனியஸா அவங்களும் அவரோட பாடி லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரியே தலையசைக்கிறாங்க அப்படின்னா அவர் சொல்ற அந்த கருத்தோடு இவங்க 2 பேரும் உடன்படுறாங்க அப்படின்னு அர்த்தம். பட் இந்த மிரரிங் கான்செப்ட் வந்து ஆப்போசிட்டாவும் செயல்படும். 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு நபர் சேர்ல பின்னோக்கி சாஞ்சு உட்கார்ந்துக்கிறாரு. உடனே ஆப்போசிட்ல இருக்கிற நபரும் உடனே வேகமா இவர மாதிரியே சேர்ல பின்னோக்கி சாஞ்சு அமர்ந்துக்கிறாருன்னா அந்த கருத்துக்கு 2 பேரும் உடன்படலன்னு அர்த்தம். சோ ஒரு பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ ஒருத்தரோ அல்லது நிறைய பேரோ இயல்பா ஒருத்தர் பண்ணும்போது உடனே அதை பார்த்து இன்னொருத்தங்க பண்றாங்கன்னா அந்த கருத்துக்கு பாசிட்டிவா உடன்படுறாங்கன்னு அர்த்தம். நெகட்டிவ் பாடி லாங்குவேஜ மிரர் பண்றாங்க அப்படின்னா அவங்க அந்த கருத்துக்கு உடன்படலன்னு அர்த்தம். அடுத்தது ஹேண்ட் ஷேக். 2 பேர் கை குலுக்கும் போது 2 பேரோட கைகளும் சம அளவு ஒரே மாதிரி கை குலுக்குறாங்க அப்படின்னா 2 பேரும் ஒருத்தங்களை ஒருத்தர் மதிக்கிறாங்கன்னு அர்த்தம். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குன்னு அர்த்தம். சில பேர் ஹேண்ட் ஷேக் பண்றதுக்காக கையை நீட்டும் போது அவங்களுடைய உள்ளங்கை தரைய பார்த்த மாதிரி நீட்டுவாங்க. பார்த்திருக்கீங்களா? சோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கணும் அல்லது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம்
பாசம் இவங்களுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத இந்த ஹேண்ட் ஷேக் மூலமா வெளிப்படுத்துறாங்க. சில பேர் ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது அவங்களுடைய உள்ளங்கைகள் வானத்தை பார்த்த மாதிரி லைட்டா டில்ட் ஆயிருக்கும். இப்ப நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, உள்ளங்கை தரைய பார்த்த மாதிரி லைட்டா டில்ட் ஆயிருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டான ஹேண்ட் ஷேக் இது. இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, நான் கண்ட்ரோலை உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டு கைகளும் கீழேயும் இல்லாம மேலேயும் இல்லாம சரிசமமா இருக்கு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் முன்னாடியே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒருத்தங்க கை கொடுக்கும்போது ஒரு கையை மட்டும் கொடுக்காம ஒரு கையை ஹேண்ட் ஷேக் பண்றதுக்கு கொடுத்துட்டு தன்னுடைய இன்னொரு கையை ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நபரோட கைகளை பிடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் உனக்கு முழு மனதோடு நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கறத இந்த ஹேண்ட் ஷேக் மூலமா வெளிப்படுத்துறாருன்னு அர்த்தம். அடுத்தது ஹேண்ட்ஸ் பிஹைண்ட் ஹெட். சேர்ல உட்காரும் போது பின்னாடி சாஞ்சு ரிலாக்ஸ்டா அவங்களுடைய ரெண்டு கைகளை பின்னாடி கொண்டு போய் கோர்த்து தலைக்கு பின்னாடி சப்போர்ட்டா வச்சு சாஞ்சுக்குவாங்க. இதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, அவங்க ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காங்க, சுப்பீரியரா இருக்காங்க அப்படிங்கறத வெளிப்படுத்துறாங்க. ஆல்சோ நான் இந்த இடத்தை டாமினன்ட் பண்றேன் அப்படிங்கறத வெளிப்படுத்துற ஒரு அடையாளமா கூட இதை எடுத்துக்கலாம். அடுத்தது ஹேண்ட்ஸ் ரிலாக்ஸ்ட் ஆன் பேக். பின்னாடி கைகளை கட்டிட்டு ஒருத்தங்க நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க கான்பிடென்ட்டா இருக்காங்கன்னு அர்த்தம். இது ஒரு பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ். சில இடத்துல இன்ஸ்பெக்ஷன் வர்றவங்க பின்னாடி கைகளை கட்டிட்டே நடந்து வருவாங்க, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே நடந்து வருவாங்க. உதாரணத்துக்கு இந்த மேனேஜர்ஸ் மாதிரியான ஆட்கள், இல்ல இந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறவங்க வேலையெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்க வரும்போது, மேபி நீங்க படிச்ச ஸ்கூல் காலேஜ்ல அந்த ஸ்கூலோட ஓனரோ அல்லது மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நபரோ அல்லது பிரின்சிபலோ அந்த காரிடார்ல நடந்து வரும்போது பின்னாடி கைகளை கட்டிக்கிட்டே சில நேரத்தில் வருவாங்க. இதுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா, நான் வந்து சுப்பீரியர், நான் ஒரு பெரிய ஆளு, சோ நான் எல்லாத்தையும் நான் அந்த ஆங்கிள் இருந்து கவனிக்கிறேன் அப்படிங்கிற மெசேஜை அவங்க அந்த பாடி லாங்குவேஜ் மூலமா வெளிப்படுத்துறாங்க. அடுத்தது ஹோல்டிங் த பால். கையில ஒரு பேஸ்கெட் பாலை பிடிச்சிருக்கிற மாதிரி ரெண்டு கைகளையும் சைட்ல கீழே வச்சிருப்பாங்க. அதுவும் குறிப்பா அந்த வயிற்று கிட்ட வச்சிருப்பாங்க. எஸ்பெஷலி மேடை பேச்சுகள் அல்லது ஏதாவது ஒரு பிரசன்டேஷனை கொடுக்கும்போது இதை பண்ணுவாங்க. ஸ்டீவ் ஜாப்ஸோட பிரசன்டேஷனை பார்த்தீங்க அப்படின்னா அதுல இவர் அடிக்கடி இந்த பாடி லாங்குவேஜை எக்ஸ்பிரஸ் பண்ணுவாரு. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரொம்ப கமாண்டிங்கா இருக்காங்க, அதாவது கட்டளை இடக்கூடிய ஒரு நிலையில ரொம்ப டாமினண்டா ஒரு உயர் நிலையில இருக்காங்க, சுப்பீரியரா இருக்காங்க அப்படிங்கறத வெளிப்படுத்துற பாடி லாங்குவேஜ் இது. அடுத்தது நோடிங். நீங்க பேசுறத ஒருத்தங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க பல முறை, அதாவது ஒரு 3 தடவை 4 தடவைக்கு மேல தொடர்ச்சியா அவங்க தலையை அசைச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்களோ அதை அவங்க ஏத்துக்கிறாங்க அண்ட் அவங்க கவனிக்கிறாங்க அப்படிங்கிற அடையாளத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க. நண்பர்களே, ஐ ஹோப் இந்த தகவல்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பயனுள்ள விதமா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த முறை யாரையாவது ஒருத்தங்களை பார்க்கும்போது அவங்க என்ன பாடி லாங்குவேஜை எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னு கவனிங்க அண்ட் அவங்க அதன் மூலமா எதை வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நண்பர்களே, இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்திருக்கும். இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணும்போது இன்னொரு புக்ல சொல்லப்பட்ட சில கருத்துக்களை ஆட் பண்ணி தான் நான் ரெக்கார்ட் பண்ணி இருந்தேன். பட் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் லென்த் ரொம்ப அதிகமா போனதுனால அந்த முழு பகுதியுமே நான் கட் பண்ணிட்டேன். அந்த கருத்துக்களையும் சேர்த்து நீங்க கேட்கணும்னு விரும்புனீங்கன்னா அதை நீங்க கேட்கலாம். அதற்கான லிங்க் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதை கிளிக் பண்றதன் மூலமா பிரைவேட்டா இருக்கிற அந்த வீடியோவை நீங்க மட்டும் பார்க்க முடியும்.